there, have you ever heard someone say something like, it's raining cats and dogs? அப்படின்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? Welcome to today's video. I'm going to take you to the fascinating world of idioms. உங்களுக்கு இங்கிலீஷை ஃப்ளூயண்ட்டாக ப்ளஸ் ஃபன் ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணி பேசணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அப்போது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்களும் எப்படியெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கற்றுக்கலாம். என் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். எந்த மாதிரியெல்லாம் அட்ராக்டிவ் ஃப்ரேசஸ் வந்து நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம idioms வேர்ல்டுக்குள்ளே போகலாமா? நம்பர் 1, when pigs fly. இந்த பிக்சரை பார்த்தாவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இங்கே வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னு. ஆனால் அதோட மீனிங் இது இல்லை. அந்த இடியம்ஸோட மீனிங் என்னன்னா something that will never happen. something that will never happen. அதுக்கு தான் when pigs flyன்னு சொல்லுவோம். நம்பர் 2, பீஸ் ஆஃப் கேக். இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? ஒரு பீஸ் ஆஃப் கேக் இருக்கா? பட் இந்த இடியம்ஸோட ஆக்சுவல் மீனிங் அது இல்லை. மீனிங் என்னன்னா வெரி ஈஸி. வெரி ஈஸி. இதுதான் பீஸ் ஆஃப் கேக்கோட மீனிங். நம்பர் 3, வாக் ஆன் ஏர். இந்த பிக்சரில் காற்றுல நடக்கிற மாதிரி இருக்கா? பட் இந்த இடியம்ஸோட மீனிங் அது இல்லை. மீனிங் என்னன்னா டு ஃபீல் வெரி ஹாப்பி. டு ஃபீல் வெரி ஹாப்பி. இதுதான் வாக் ஆன் ஏர் இடியம்ஸோட மீனிங். நம்பர் 4, பிரேக் எ லெக். இந்த பிக்சரில் பாருங்கள், அவங்க கால் உடைச்சிருக்கா? ஆக்சுவலி அது வந்து அதோட மீனிங் இல்லை. அதோட மீனிங் என்னன்னா wish someone good luck. wish someone good luck. இதுதான் break a leg ஓட மீனிங். நம்பர் 5, in hot water. இந்த பிக்சரை பாருங்க, நம்ம ஹாட் வாட்டரில் இருக்கோன்னு அர்த்தமா? நோ. இதோட மீனிங் என்னன்னா to be in trouble or facing difficulties. to be in trouble or facing difficulties. இதுதான் in hot waterக்கு மீனிங். நம்பர் 6, cost an arm and leg. அப்படின்னா இந்த பிக்சரில் பாருங்கள், இந்த ஆர்முக்கும் லெக்குக்கும் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்குறோமா? அது இதோட மீனிங் இல்லை. அதோட மீனிங் என்னன்னா வெரி எக்ஸ்பென்சிவ். வெரி எக்ஸ்பென்சிவ். இதுதான் காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக்கோட மீனிங். என்னால் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு 60 டேஸில் ஸ்போக்கன் கொண்டு வர முடியும். அதுக்கான இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட் ஹேக் என்கிட்ட இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். இப்போது நம்ம இடியம்ஸ் ப்ளஸ் அதோட மீனிங்ஸ் பார்த்தாச்சு. அடுத்தது அந்த இடியம்ஸ் யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? When pigs fly இடியம்ஸோட எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். He will clean his room when pigs fly. He is such a slob. She said she would go skydiving with me when pigs fly. I might forgive him when pigs fly, but not a moment sooner. Next one, piece of cake ஓட example sentence பார்க்கலாம். Learning to ride a bicycle was a piece of cake for him. The exam was a piece of cake. I didn't even need to study much. Once you get the hang of it, using the software will be a piece of cake. Next one, break a leg. Break a leg ஓட example sentence பார்க்கலாம். Before she went
walked on stage, her friends told her to break a leg. The director wished all the actors to break a leg before the play started. Good luck on your presentation tomorrow. Break a leg. Next one, walking on air. Example sentence பார்க்கலாம். She was walking on air after getting accepted into her dream college. Winning the competition made him feel like he was walking on air. After hearing the good news, I was walking on air all day. Next one, cost an arm and leg. அதோட எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். That designer handbag cost an arm and a leg, but she bought it anyway. Going to that concert is going to cost an arm and a leg, but it will be worth it. Fixing the car's engine cost an arm and a leg, but now it runs perfectly. Next one, in hot water. Example sentence பார்க்கலாம். He found himself in hot water after missing the deadline for the third time. She is in hot water with her boss for making that mistake on the report. If you don't return those calls, you will be in hot water with the clients. இன்னைக்கு வீடியோவில் idioms அதோட மீனிங் ப்ளஸ் அந்த இடியம் யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். நம்ம பார்த்த இடியம்ஸில் உங்களுக்கு பிடிச்ச இடியம்ஸ் எடுத்து ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க்ஸ் வந்து கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். Thank you for watching.